Hi students, welcome to UDO Max. இன்னைக்கு நம்ம 12th Max 5 marks ஓட chapter weightage பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த சாப்டரில் எத்தனை 5 marks வந்து நமக்கு ரெகுலராக பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்கன்ற சாப்டர் வெயிட்டேஜை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட சாப்டர் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வந்து அதர் சாப்டரோட கம்பேர் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் 5 marks வந்து எக்ஸசைஸ் 1.1, அப்புறம் 1.2ல் இருக்க ரோ ரிடக்ஷன், அப்புறம் காஸ் ஜார்டன், காஷியன் எலிமினேஷன் மெத்தடு, அப்புறம் கிராமர்ஸ் ரூலு, இதெல்லாம் வந்து ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 marks. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டாலே, ஸோ தரோவாக நீங்கள் சாப்டர் 1 பார்த்துட்டாலே இதில் இருக்க 5 mark வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்லேருந்து ஒரு 5 mark நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இந்த சாப்டரில் வந்து நமக்கு 2 5 mark நமக்கு ரெகுலராக கேட்குறாங்க. ஸோ 2 5 mark வந்து நமக்கு வெக்டார் அல்ஜிப்ராவில் கவர் ஆயிரும். ஸோ ஒரு 5 mark வந்து ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட், சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இந்த மாடலில் வர 4 வெக்டார் மெத்தட் ப்ராப்ளம் வந்து ரெகுலராக பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டினில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை ஒன்று கவர் பண்ணிவிட்டு இந்த கம்ப்ளீட் சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே நீங்கள் 2 5 mark இதில் அட்டன் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஒரு 5 mark, 6th சாப்டரில் 2 5 mark கேட்பாங்க. ஸோ 3 5 mark வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து 11th சாப்டர். 11th சாப்டரும் 12th சாப்டரும் நமக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து சின்ன சாப்டராகவும் இருக்கும். ஸோ 11th சாப்டர் வந்து 11.5 வரையும் தான் எக்ஸசைஸ் இருக்குது. அதே மாதிரி 12th சாப்டர் வந்து 12.3 வரையும் தான் நமக்கு எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டியில் இருக்க 5 marks மட்டும் நீங்கள் பார்த்துட்டாலே இதில் இருக்க 5 mark வந்து ஷுவராக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஸ்க்ரீட் மேத்தமேட்டிக்ஸில் நமக்கு ரெகுலராக கேட்குற 5 mark வந்து ட்ரூத் டேபிள். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே அதில் இருக்க 5 mark பார்த்துட்டாலே, அதுவும் இல்லாமல் இந்த சாப்டர் வந்து ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ 12.3 வரையும் தான் இருக்குது. ஸோ அதில் இருக்க 5 mark நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாலே இதில் ஒரு 5 mark ஷுவராக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 4 சாப்டர் கவர் பண்ணிட்டாலே 5 5 mark அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் தரோவாக ஃபுல்லாக பார்க்கணும். அப்போது ஒரு 5 mark அட்டன் பண்ணலாம். 6th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக தரோவாக பார்த்தா 2 5 mark அட்டன் பண்ணிடலாம். 11th and 12th சாப்டர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சாப்டர். ஸோ நீங்கள் டோட்டலாக இந்த 4 சாப்டர் கவர் பண்ணாலே 5 5 mark நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஈஸியாக இருக்க சாப்டர்னு பார்த்தா நமக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து 4.5 வரையும் தான் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க 5 mark மட்டும் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் இதில் வந்து ஒரு 5 mark கண்டிப்பாக வரும். ஸோ அட்டன் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 7 5 markல இப்போது 1 2 3 4 5 6 5 mark கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு 7 5 markல 6 5 mark வந்து 5 சாப்டர்ஸ்லேயே வந்து நமக்கு கவர் ஆயிடுச்சு. ஸோ மிச்ச சாப்டரில் வந்து நீங்கள் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 5 mark பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்க, அப்புறம் ரெகுலராக கேட்குற இம்பார்ட்டன்ட் 5 mark, ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் கவர் பண்ணிங்கனாலே இதிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark அதர் சாப்டர்லேருந்து கவர் பண்ணிடலாம். ஆனால் ப்ரொவைடட் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் 4th சாப்டர், 6th சாப்டர், 11th and 12th சாப்டர், டோட்டலாக 12 சாப்டரில் 5 சாப்டர் நீங்கள் நல்லா பார்த்துட்டாலே உங்களுக்கு 6 5 mark அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு 5 mark கேட்பாங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு 5 mark கேட்பாங்க. அண்ட் 2 dimensional அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரிலேருந்து நமக்கு ஒரு 5 mark கேட்பாங்க. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் இதுலேருந்து நமக்கு 2 5 mark கேட்பாங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் அதுலேருந்தும் நமக்கு 2 5 mark கேட்பாங்க. அப்புறம் ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இதுலேருந்து நமக்கு ஒரு 5 mark கேட்பாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 10 சாப்டர் கவர் பண்ணிட்டா நமக்கு வந்து 18 5 mark வந்து ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவைடட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. அண்ட் 6th சாப்டர் நீங்கள் தரோவாக பார்த்துக்கோங்க. 11th and 12th சாப்டர் இந்த 4 சாப்டர் அண்ட்
இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அதில் வந்து எக்ஸசைஸ் வந்து சின்ன எக்ஸசைஸ் தான், 4.5 வரையும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரிக்னாமெட்ரி நல்லா வரும்னா நீங்கள் அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 5 மார்க் வந்து நமக்கு 5 சாப்டர்லேயே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க் நமக்கு கேட்பாங்க. ஸோ அதர் சாப்டர்லேருந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே 7 out of 7 5 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.